அன்பார்ந்த களப்பணியாளர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பிஐசிஎல் இந்தியா லிமிடெடில் நம்ம போட்ட பணத்தை வாங்குவதற்கான வழிமுறை என்னால் முடிஞ்சது நான் ஹெல்ப் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ என்னென்னா, பிஐசிஎல் இந்தியா லிமிடெடில் எவ்வளோ வரைக்கும் பணம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்திங்கன்னா நான் மெயில் போட்டு கேட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட்டு தராங்கன்னு கேட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் 2019 பதிவு பண்ணாதவங்களுக்கு எடிட் ஆப்ஷன் எப்போ தருவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா போட்டதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க மெயில் ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க. அந்த ரிப்ளை கொடுத்தது பார்த்திங்கனாக்கா அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் 23,78,705 பேருக்கு நாங்கள் பேமெண்ட்டு கொடுத்துருக்கோம். எவ்வளோ கிளைம் ஆகுதுன்னா 23,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதில் எவ்வளோ இது வரைக்கும் பணம் கொடுத்துக்கிறாங்கன்னா 1,332.95 கோடி பார்த்திங்கன்னா பணம் இது வரைக்கும் ரீஃபண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 2019 வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா 19,000 வரைக்கும் தான் இந்த சாஃப்ட்வேரில் அப்டேட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா லேண்ட் அலாட்மெண்ட் இந்த எஸ்ன்னு கொடுத்துக்கிறோம் பாருங்கள். நம்ம லேண்டை அவங்க கொடுக்குறாங்கன்னா நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா லேண்ட் அலாட்மெண்ட்டு நமக்கு நம்ம செலக்ட் பண்ணுறதன் அடிப்படையில் பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? அது என்ன காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம லேண்ட் அலாட்மெண்ட்டு கம்பெனியில் முன்னே ரிஜிஸ்டர் ஆகி அவங்க பேரில் லேண்ட் ஆகிட்டு சர்டிஃபிகேட் நமக்குலாம் வந்திருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது அதனால் நம்ம ஸ்கொயர் ஃபீட் அடிப்படை கொடுத்ததுனால நம்ம எஸ்ன்னு கொடுத்துட்டோம். அதனால் அதை பற்றி கிளியர் பண்ணி சீக்கிரமாக பண்ணித்தர சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் இந்த நம்பரில் பேமெண்ட்டு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அது டவுட்னா நீங்கள் பார்த்துக்கங்க. பட் என்னென்னா இந்த சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா 19,000 வரைக்கும் தான் பேமெண்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதாவது இதில் காட்டாது, இதில் டிஸ்பிளே ஆகாது. சரிங்களா? நிறைய பேர் போட்டுட்டு சார் என்ன சார் கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு சாஃப்ட்வேரில் அப்டேட் ஆகலை. ஏன்னா இது 19,000 உள்ள சாஃப்ட்வேர் மட்டும்தான் இருக்குது. இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா 19,000க்குள்ளே இருக்கிறாங்க. இவங்க பேங்க் பாஸ்புக்கு அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிருக்குன்னு தெரியல, இல்லை நேம் மிஸ்மேட்ச் ஆகிருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேமெண்ட் இவங்க கொடுக்காம விட்டுருக்காங்க. அதோட மெசேஜ் தான் இது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க 2019 பாலிசியை இவங்க அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பேமெண்ட்டு அக்கௌண்ட்டில் போட்டாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுவர் அப்ளிகேஷன் PSL சர்டிஃபிகேட் நம்பர் U13346991 has been proceeded and admissible amount has been paid into your bank account. ஓகேங்களா? இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.